ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஆர்டர் பண்ணவங்கெல்லாம் காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்கேன், அதுக்கு இடையில வாழைக்கன்று போட்டிருக்கேன், பாக்குத்தோப்பு வச்சிருக்கேன், அதுக்குள்ள வாழைத்தோப்பு போட்டிருக்கேன். ஸோ இதனால நம்ம வந்து இந்த ஆல் 25 பக்கெட்ஸ் இல்லை அந்த கிரீன் பக்கெட்ஸ், ப்ளூ, எல்லோ, இந்த 3 பக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் விடுறப்போ பாக்கு கண்ணோ இல்ல தென்னங்கண்ணோ ஏதாவது பாதிப்படையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஆர்டர் போடுற எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தென்னந்தோப்பா இருந்தாலும் சரி, பாக்கு தோப்பா இருந்தாலும் சரி, இந்த பக்கெட்ஸை வந்துட்டு விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முழு விவரம் தெரியும். அதோட இந்த பக்கெட்ஸ் விடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா, தென்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்க இல்ல பாக்குத்தோப்பு வச்சிருக்கிறவங்க யாராவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்களோ சரி, இல்ல உங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல சொந்தக்காரங்க யாராவது வச்சிருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட கேட்டுட்டீங்கன்னா ஒரு 8 மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது வந்து ஒரு செட்டா சொல்லுவாங்க. ஒரு 8 மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த கால்சியம், போரான், காப்பர் சல்பேட், சல்பேட், ஜிங்க், ஃபெரஸ், இந்த மாதிரி ஒரு 8 செட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்கணும். அது போக யூரியா, பாஸ்பரிக் ஆசிட், பொட்டாஸ், இந்த மாதிரி பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட் இருக்கும் பாத்தீங்களா, இதுவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமனா சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான். இது யாராவது கேட்டீங்கன்னா இந்த 8 செட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அப்புறம் ஃபெர்டிலைசரும் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து கிரீன் கலர் பக்கெட் வந்து சொல்றோம் பாத்தீங்களா, ஆல் 25, அந்த பக்கெட்ஸ்ல வந்து இருக்கு. இது கொடுக்கறதுனால உங்களுக்கு தென்னை மரம் நல்லா காய்க்கும். அந்த காய் பிடிக்குது பாத்தீங்களா, அது வந்து விழாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சில விவசாயிகள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, காய் நல்லா பிடிக்குது தம்பி, ஆனா சிறுங்காயா வருது. இல்ல இளநிக்கு வெட்டி விடுறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்ணி வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் இந்த ஆல் 25 பக்கெட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்தது. காய் நல்லா பெருசாகவும் வந்தது, இல்ல இளநிக்கு விடுறவங்களுக்கு தண்ணியும் நல்லா வந்தது. இந்த செவ்வழனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் எல்லாம் நல்லா வரணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவும் நல்லா வந்துட்டு இருந்தது. நீங்களும் உங்களுடைய தோட்டத்துல தென்னங்கன்று வச்சிருந்தீங்களாலும் சரி, பாக்கு கண்ணு போட்டிருந்தாலும் சரி, இந்த ஆல் 25 பக்கெட்டை நீங்க நம்பி வந்து விடலாம். அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வந்து உங்களுக்கு வேண்டாம், எந்த ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்து எப்போ ஃபோன் பண்ணீங்கனாலும் அட்டன் பண்றேன், என்ன டவுட்ஸா இருந்தாலும் கிளியர் பண்றேன். அதனால என் சைட்ல இருந்து தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் 1க்கு 2 டைம் வந்து இதை வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோல வந்து உங்க முன்னாடி சொல்ல போறேன். உங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறேன். அதனால நீங்க எந்த ஒரு டவுட்டும் பட வேண்டாம். தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா 20 கிலோ பக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 மரத்துக்கு விடலாம். பாக்கு கண்ணா இருந்தா ஒரு ஏக்கராவுக்கு 20 கிலோ அப்படிங்கிற விதத்துல வந்து விடலாம். சப்போஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, நாங்க வந்து ட்ரிப்ல வச்சிருக்கோம், அதுக்கு என்ன விடுற, எப்படி நாங்க விடணும் அப்படின்னா, ஏக்கராவுக்கு 20 கிலோ அப்படிங்கிற விதத்துல தான் பாக்கு கண்ணா இருந்தாலும் சரி, தென்னந்தோப்பா இருந்தாலும் சரி விடணும். இதே நீங்க வந்து வாய்க்கால் பாசனமா இருந்துச்சுன்னா பாக்கு கண்ணுக்கு நீங்க வந்துட்டு தண்ணியில கலந்து அப்படியே விட்டுருங்க. தென்னந்தோப்பா இருக்கிறப்ப தென்னங்கண்ணுக்கு எப்படி விடணும் அப்படின்னா, அந்த ஒரு வட்ட வடிவமான பாத்தி போட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அதுல வந்துட்டு அரைப்பகுதியை பிரிச்சுக்குங்க. அந்த அரைப்பகுதிக்கு மட்டும் மரத்துக்கு வந்து 2 லிட்டர் அப்படிங்கிற விதத்துல வந்து தண்ணியில கரைச்சு இந்த மருந்தை வந்து ஊத்தி விட்டுருங்க. ஊத்தி விட்டுட்டு அடுத்த நாள் நல்லா தண்ணி கட்டி விட்டுருங்க. நீங்க வேற எந்த வேலையும் செய்யவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அது இந்த வெட்டு வெட்டினதுக்கு அப்புறம் இந்த மருந்தை செயல்படுத்தி பாருங்க. அடுத்த வெட்டுல உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியும். இது கண்டிப்பா நடக்கும். நான் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன், நல்ல ஒரு ரிசல்ட்டையும் பார்த்துட்டேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணுங்க. அடுத்த நாளே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கால் பண்ணுங்க. கால் நான் பிக் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத உங்க ஊரு பேரு, உங்களோட என்ன பயிர் போட்டிருக்கீங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் நடக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், யூஸ் பண்ணி பாருங்க. எப்ப வேணுமோ நம்ம கடையில இருந்து நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.